அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். வாங்க நாணயத்து பக்கம் போவோம். இது ஒரு செட் காயின். இது 1975, 1976, 1977, 1978, 1979, 1980, 1981, 1982, 1983, 1984, 1985, 1986, 1987, 1988, 1989, 1990, 1991. இதெல்லாம் காயின் நல்ல கண்டிஷனான காயின் எல்லாமே. 91 வரைக்கும் தான் காப்பர் நிக்கல் காயின். 75 to 1991 இது வரைக்கும் தான் காப்பர் நிக்கல் காயின். ஒரு செட் காயின். மேலே ஒரு 8 காயின், கீழே ஒரு 9 காயின், 17 காயின் வருஷைக்கு வரும். வேறு வருடங்களில் காப்பர் நிக்கல் 1 ரூபி நார்மல் காமன் காயின் கிடைக்காது. ஏன்னா இதுக்கு முந்தி உங்களுக்கு 1954 காப்பர் நிக்கல் காயின் இருக்குது. ஒரு காயின் 3500 ரூபா. 1950 அதுக்கு முந்தியும் ஒரு காயின் இருக்குது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட ஒரு காப்பர் நிக்கல் காயின் சுதந்திரத்துக்கு பிறகு. வெறும் 500 ரூபா அந்த காயின். கண்டிஷனான காயின். மும்பை மின்ட்டு ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. இதுக்கு முந்தி சுதந்திர இந்தியாவில் வெளியிடப்பட்ட காப்பர் நிக்கல் காயின் கிடையாது. 47 பிரிட்டிஷ்காரங்க வெளியிட்ட அந்த 6ஆம் ஜார்ஜ் மன்னர் உருவம் பொறிக்கப்பட்ட, ஒரு பக்கம் புலி உருவம் பொறிக்கப்பட்ட நாணயம் உண்டு. இது 1947 உள்ளது. இது சுதந்திரத்துக்கு பிறகு வெளியிட்ட நாணயம் கிடையாது. மன்னர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயம். இதுக்கப்புறம் 1950 தான் சுதந்திர இந்தியாவில் வெளியிடப்பட்ட முதல் காப்பர் நிக்கல் காயின் இதுதான். இதுக்கப்புறம் 1954 அது கொஞ்சம் ரேர் காயின் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 1962 ஒரு காயின் 300 ரூபா எடுத்து வைக்கல, வச்சுருக்கேன். நான் வேணும்னா வாங்கிக்கோங்க. 1962 குட் கண்டிஷனான காயின், ஒரு காயின் 300 ரூபா. அதுக்கப்புறம் 1970 ஆரம்பிக்கி 70, 71, 72, 73, 74 எல்லாமே ரேர் கேட்டகரி. ஒரு காயின் 10,000 ரூபா இருக்கும். அதுக்கப்புறம் 75 தான். இதான் நார்மல் காயின். ஜென்ரலாக வெளியிடப்பட்ட, மக்கள் புழக்கத்துக்கு வெளியிடப்பட்ட காப்பர் நிக்கல் காயினில் ஃபஸ்ட்டு காயின் 1975. அதுலேருந்து 1991 வரைக்கும் காப்பர் நிக்கல் காயின். அதுக்கு அடுத்து எஃப்எஸ்எஸ் காயின் 1992. அது கொஞ்சம் ரேர் காயின் ஆயிடுச்சு. இது ஒரு செட் காயின். இது 75லேருந்து 91 வரைக்கும். இது ஒரு செட்டு 400 ரூபா. இது 17 வகையான நாணயமும் சேர்த்து மொத்தம் ஒரு செட்டு 400 ரூபா. காயின் எல்லாம் நல்ல காயின் தான், அப்படியே கொடுத்துருவேன், வாங்கிக்கோங்க. இது ஒரு செட். 1975 மும்பை கொல்கட்டா. 1976 மும்பை கொல்கட்டா. 1977 மும்பை கொல்கட்டா கிடையாது. 1977 மும்பை இருக்குது, கொல்கட்டா கிடையாது. 1978 மும்பை கொல்கட்டா. 1979 மும்பை கொல்கட்டா. 1980 மும்பை கொல்கட்டா. 1981 மும்பை கொல்கட்டா. 1982 மும்பை கொல்கட்டா கிடையாது. இது ஒரு செட் காயின். கீழே 8 காயின் இருக்கும், மேலே 6 காயின் இருக்கும், 16 காயின் இருக்கும். இந்த மும்பை மின்ட் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கும். கல்கட்டா மின்ட் எல்லாமே ரேர் காயின் ஆயிடுச்சு. ஒரு காயின் குறைஞ்சது 50 ரூபா கல்கட்டா மின்ட் நான் இந்த எல்லா நாணயமும் சேர்த்து
400 கொடுக்கேன். ஒரு செட் காயின் 14 வகையான ₹1 காயின். இது ஒரு செட்டு மட்டும் வாங்கினா போதும். வேறு மின்ட்டும் தேட வேண்டியதில்லை, வேறு வருஷமும் தேட வேண்டியதில்லை. இந்த ஒரு செட்டை உருவாக்கணும்னா நான் 1000 காயின் வாங்கணும். 1000 காயின் வாங்கினா தான் இதுமாதிரி 16 வகையான காயினை தனியாக செட்டாக ஒரு 10 செட்டோ 20 செட்டோ எடுத்து வைக்க முடியும். ஏன்னா இந்த வருஷம் குறிப்பிட்ட வருஷங்கள் குறிப்பிட்ட மிண்டுகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு கஷ்டம். அதனால் மிகவும் எளிதாக ஒரு கலெக்ஷனை நான் உங்கள் கையில் தாரேன். இது ஒரு செட் காயின் 50 பைசாவில் ஹைதராபாத் மிண்டில் ஒரு நெல்லுங்க பார்த்துக்கிட்டேன். ஹைதராபாத் தான் மும்பைன்னு, மும்பை மின்ட்டு 50 பைசா ஒரு ₹1. ஹைதராபாத் மின்ட்டில் ₹1, ஒரு ₹2, ஒரு ₹5, ஒரு ₹10, ஒரு ₹1/4 1947 உள்ள மும்பை மின்ட்டில் உள்ள ஒரு ₹1/4 யூஎன்சி காயின். இது வந்து முன்பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க, பின்பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. வந்ததை அப்படியே வச்சுருக்கேன் ஃபைலிருந்து எடுத்து. அதுக்கடுத்து ஒரு ₹1/2 1947, அதுக்கடுத்து ஒரு ₹1 1947. இது டைகர் செட். ஒரு 2 நாளைக்கு முந்தி புலிகள் காப்பகம் அப்படின்னு சொல்லி புலிகளுடைய நினைவு நாள் ஒன்று வந்துச்சு, டைகர்ஸ் டே அப்படின்னு. அன்றைக்கி அந்த பதிவை போடணும்னு நினச்சேன். இதில் மொத்தம் வந்து ஒரு 8 காயின் இருக்கும். 50 பைசா முதல் ₹10 வரை. அதுக்கப்புறம் 1947 உள்ள ஒரு 3 காயின் சேர்த்து மொத்தம் 8 காயின் இருக்கும். இந்த 8 காயினும் சேர்த்து ₹500 கொடுக்கணும்னு நினச்சேன். இப்போ இதை ₹400 சொல்லிட்டேன், இதை ₹400 சொல்லிட்டேன். அதையும் உங்களுக்கு நான் ₹400 தாரேன். ஏன்னா 500, இது 100, இது 100, 200, இது 250, 450 ஆகிப்போச்சு. இது 3 மட்டுமே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப ரேர் ஆகிப்போச்சு டைகர் காயின். இப்போ இது எல்லாமே சேர்த்து மொத்தமே ₹400 தான். உங்களுக்கு இது 3க்குமே ₹450. இப்போ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நான் ₹400 தான் தரேன். எனக்கு இதை ₹400 சொல்லிட்டேன், இதை ₹400 சொல்லிட்டேன். சரி, அதை எது கூட சொல்லுவேன்னா அது ஒரு ₹400. 1950 காமிச்சிட்டேன் உங்களுக்கு ₹500. இது ஒரு ₹2 ஏர்ஃபோர்ஸ் காயின், ஒரு ரேர் கேட்டகரி. ₹2900 ஒரு காயின். ₹2 நல்ல குட் கண்டிஷனாக உள்ள ஒரு காயின் வந்து ₹2900 இது. அதோட சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2-3 கரன்சி மட்டும் காமிச்சிடுறேன். எல்லாமே யூஎன்சி கரன்சி, இன்னும் புழக்கத்துக்கு போகலை. 369 ஒரு ஃபேன்சி நம்பர் 786 அப்படிங்கிற மாதிரி. இது 369 ஒரு ஃபேன்சி நம்பரு. இந்த மாதிரி பியூர் 369 கிடைக்க கஷ்டம். முதல்ல 30 எம் இன்செட்டு, 44U ப்ரீஃபிக்ஸு, சக்திகாந்த் தாஸ் கவர்னரு, 100% யூஎன்சி கரன்சி, சந்தேகமே கிடையாது. 369 இது ஒரு ஃபேன்சி நம்பரு, ஒரு அருமையான நம்பரு, ரொம்ப பேர் தேடுற நம்பரு. ஆனால் மற்ற நம்பர்களோட சேர்ந்து இந்த 369 வாங்கி வைக்கிறாங்க. இது பியூர் 369. என்ன 1 4ஆம் நம்பர் அல்லது 400 0004000. இதில் பெரிய ஒரு விஷயத்தை பாருங்கள், 4 தவிர வேறு நம்பரே கிடையாது. ஏன்னா சிலர் ப்ரீஃபிக்ஸ்லேயும் வேறு நம்பர் வந்துடும். இங்கே 34, 22, 13 வேறு நம்பர்கள் வந்துடும். இதில் 444 வேறு 4 கிடையாது. இதில் இது மாதிரி ஒரு கரன்சி கிடைக்கிறது கொஞ்சம் அபூர்வம். 4 தவிர வேறு நம்பர் கிடையாது. 4 ராசியாக நான் நினைக்கிறவங்க 4. திசைகள் 8ம்பாங்க, ஆனால் வேதங்கள் 4ம்பாங்க. நமக்கு திசைகள் 4 தான் தெரியும். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு, அல்லது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசைகள் தெரியும். வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குங்கிற 4ஐயும் சேர்த்திங்கன்னா 8 திசை ஆயிரும். அதான் சில கவிதை வரிகளை சொல்லுவாங்க, 8 திக்கும் கொட்டு முரசே அப்படிம்பாங்க. இந்த 8 திசையிலையும் ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அது ஆப்பிரிக்கா நாடு தான். அதில் 9 இருக்குது. மத்திய ஆப்பிரிக்கா வேறு இருக்குது. அங்கே வந்து வடக்கு ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வடகிழக்கு ஆப்பிரிக்கா, வடமேற்கு ஆப்பிரிக்கா, தென்கிழக்கு ஆப்பிரிக்கா, தென்மேற்கு ஆப்பிரிக்கா, 9 வகையான ஆப்பிரிக்க நாடுகள் வந்து உண்டு. உலகத்தில் இந்த ஒரு நாட்டுக்கு தான் அந்த ஒரு மதிப்பு, ஒரு ரெஸ்பெக்ட். அது மாதிரி இந்த 4 வந்து வேதங்கள் 4, ருக்கு வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம். அந்த வேதங்கள் 4, அந்த 4 நினைவாக இந்த நாணயங்களை நீங்கள் வைத்து கொள்ளலாம்.
ஏனென்றால் அவதாரங்கள் 10, கிரகங்கள் 9, திசைகள் 8, ஸ்வரங்கள் 7, சுவைகள் 6, பூதங்கள் 5, வேதங்கள் 4, கனிகள் 3, துருவங்கள் 2, உலகில் இறைவன் ஒரே ஒருவன் தான். அது மாதிரி இது வேதங்கள் 4. அந்த 4 ராசியாக உள்ளவங்க அந்த நம்பரை நீங்கள் வைத்து கொள்ளலாம். 316 சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு 4 சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து 333 3 3 3 கூட்டினா 9 வர்ற மாதிரி இது ஒரு ராசியான நம்பர். இதெல்லாம் கார் நம்பர் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க 333. இந்த 3க்கு நான் என்ன சொன்னேன்? கனிகள் 3, திருக்குறளில் அதிகாரங்கள் 3, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லி அதிகாரங்கள் 3. அது மாதிரி கனிகள் 3, மா, பலா, வாழை. இது கனிகளுக்கு. 000 333 ஒரு அற்புதமான ஒரு கரன்சி. இது வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், நான் காமிச்சிட்டு இருக்கிற எல்லா கரன்சியுமே ஒரே ப்ரிஃபிக்ஸு, ஒரே இன்செட், ஒரே கட்டில் உள்ளது. இன்னொன்று 33 இது யாருக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. 33 இதில் 33 வச்சுருக்கோன்னா 34 இருக்குது. 3 4 ரன்னிங் நம்பர் 34 இருக்குது. 000 330 இது ஒரு ஃபேன்சி நம்பரு. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இதை 301 கடைசியாக 400 வரைக்கும் இப்போ காமிச்சேன்னா 400, இந்த 100 தாள்களில் இன்னும் வேறு உங்களுக்கு ஏதேனும் ஃபேன்சி நம்பர் இருக்கும் என்றால் நீங்கள் அதை என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அது இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கிடலாம். நான் வச்சுருக்கேன் பாருங்கள், 44 இன்செட்டில் 301 400 வரைக்கும் வச்சுருக்கேன். இது உள்ள இந்த கெட்டு விலை கொஞ்சம் அதிகம். இந்த கெட்டை வாங்கி இந்த ஃபேன்சி நம்பரை மட்டும் வெளியே எடுத்து பதிவு போடுதேன். இந்த கெட்டோடு இப்படி வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. 100 தாள் அப்படி இருக்கும். இந்த ஒரு கெட்டே ராசியான கெட்டு தான். விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். வாங்கிக்கோங்க. அந்த ஃபேன்சி நம்பர் மட்டும் வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தன்னுடைய குழந்தைகளை சீரும் சிறப்பாக வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. வாழ்த்துக்கள். ஆசைப்படுவது இயற்கை தான். புத்தரோடு ஆசைப்பட்டார். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசையை அறவே ஒழிக்க முடியாது. ஆசை இல்லாத மனுஷன் உலகத்திலே கிடையாது. எல்லாருக்குமே ஆசைகள் உண்டு. வாழ்வதற்கு தகுதி இல்லாதவங்க கூட எத்தனையோ 1000 கோடி செலவில் கல்யாணத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறையா ஹெல்த்தியாக உள்ள ஒரு வாழ்வதற்கு தகுதி உள்ளவங்க கூட தெருவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளைகளை நீங்கள் கலெக்டர் ஆக்குங்க, வக்கீல் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, சயின்டிஸ்ட் ஆக்குங்க, போலீஸ் அதிகாரி ஆக்குங்க, நிர்வாகத்துறை அதிகாரி ஆக்குங்க. நீங்கள் எந்த ஒரு பதவியை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது மாதிரி தரைப்படை, விமானப்படை, கப்பல் படைன்னு சொல்லி எந்த படையில் ஒரு அதிகாரியாக உங்கள் பிள்ளைகளை பார்க்கணுமோ அப்படிலாம் நீங்கள் உங்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் வளர்த்து வாருங்கள். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இது அனைத்தையும் விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கண்ணியமிக்க ஒரு குழந்தைகளாக நீங்கள் வளர்த்து வந்தால் மிகவும் சிறப்பு. வாழ்த்துக்கள். வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. கண்ணியமிக்க, ஒழுக்கமிக்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்ங்கிறான். உயிரை விட பெரியது அந்த ஒழுக்கம். அதை சொல்லி உங்கள் பிள்ளைகளை வளர்த்து ஒழுக்க சீலர்களாக, ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் பொதுவான ஒரு ஒழுக்கங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று. நீங்கள் அப்படி வளர்த்து வந்தால் உங்களுக்கு நல்லது, பேரும் புகழும் கிடைக்கும். நீங்களும் இறுதி காலங்களில் நிம்மதியாக இருப்பீர்கள். அவ்வாறு வளர்த்து வரவில்லை என்றால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமல்ல, இந்த சமூகமும் சேர்ந்து தான். உங்களையும் முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க. 2 நாளைக்கு முந்தி சென்னையில் மகனும் மருமகளும் சேர்ந்து தாயை அடித்து கொன்று கூவத்தில் வீசிவிட்டார்கள். மகனும் மருமகளும் சேர்ந்து எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்க. இதுக்கு மேலே ஒரு கொடுமை உலகத்திலே நடக்க முடியாது. இதுக்கு ஈரான் ஈராக்கு போர், உக்ரைனு அந்த பக்கத்து நாட்டில் போர் போட்டாங்களே, அந்த போர்லாம் பரவாயில்ல.
இதை விட இந்த போரில் சாப்பிட்றது எவ்வளவு மேல். ஒரு பெத்த தாய் 10 மாதம் சுமந்து வளர்ந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்த உடனே ஆளாக்கிய ஒரு தாயை உனது மனைவியோடு சேர்ந்து கொன்று கூவத்தில் வீசிட்டாங்க 2-3 நாட்களுக்கு முன்பாக சென்னையில். இந்த ஒரு சூழல்லாம் வராமல் தடுக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை கண்ணியமாக கொண்டு வாங்க. உங்களை சொத்துக்களை புல்லம் அபகரித்து விட்டு சிவகங்கையில் வீட்டுக்குள்ளே தாயை பூட்டி போட்டு விட்டு ரோட்டில் நின்று பன் இருக்குல்ல, பன் ரொட்டி, அந்த பன் ரொட்டியை வீட்டுக்குள்ளே வீசி சாப்பிட சொன்ன மகன் கலெக்டர் ஐயா அவங்க நடவடிக்கை எடுத்து அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த வேலையை அவனை சஸ்பெண்ட் பண்ண வச்சு அந்த அம்மா தரையை தொட்டு அந்த மண்ணை சாப்பிட்டு உசுர் வாழ்ந்துருக்காங்க, எதுவுமே சாப்பிடாம. மகன் மருமக எல்லாருமே நடவடிக்கை எடுத்து அந்த அம்மாவை கொண்டு போய் ஒரு அனாத ஆசிரமத்தில் சேர்த்து பராமரித்தார் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். கண்ணியமிக்க அந்த IAS அதிகாரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி உலகத்தில் சில விஷயங்கள் நடக்குது அங்கும் இங்குமாக. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் தோன்றித்தனம் அல்லது சுயநலம். தான் மட்டும் வாழணும், தான் மட்டும் சாப்பிடணும், தான் மட்டும் நிம்மதியாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிள்ளையை பராமரிக்க மாட்டீங்க, துணைவியாரை பராமரிக்க மாட்டீங்க, அவங்களுடைய உறவுகளை பராமரிக்க மாட்டீங்க. தனக்குன்ற போக மிச்ச நேரங்களில் பிள்ளைகளை கண்காணிங்க. தாம்பளம் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. தன் குழந்தை என்ன செய்கிறான், தன்னுடைய மகா என்ன செய்கிறா, எல்லாருக்கும் அவங்க பிள்ளை ரொம்ப யோக்கியம்தான். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கண்காணித்து பாருங்கள், அப்புறம் யார் யோக்கியம்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு மது ஒன்று, பெண்களுக்கு பூரா டிவி தொடர் ஒன்று, இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை வம்பாப்பவும் குடும்பம் சீரழிஞ்சு போகும். வருங்காலங்களில் முதியோர் இல்லையுமே தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் யாருமே முதியோர் ஆக போகிறது இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையுமே 50 வயசுக்குள்ளேயும் முடிஞ்சிட போகுது. முன்ன நீண்ட நாள் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க, இப்போ வாழும் வரை நல்லா வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு பிறகு வாழ்க்கை கிடையாது. அதுக்கும் மிருகங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. நம்ம 6 அறிவு படைத்தவர்கள். 7ஆம் அறிவு வேறு சினிமா படம் எடுத்து அதையும் எல்லோரும் பார்த்துட்டிங்க. நம்ம 7வது அறிவுக்கு போவோம். 6 அறிவையும் தாண்டி அறிவை குறைத்து கொண்டே வர வேண்டாம், கூட்டிக் கொண்டே போவோம். வாழ்த்துக்கள் நண்பர்களே, வாழ்த்துக்கள். இன்றைய பொழுது எனது சப்ஸ்கிரைபர்ஸ் 2700 பேர் அவர்களுக்கும் மற்றும் உலகில் வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களும் நிம்மதியாக வாழும்படி இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.